வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் சிவம். சேலத்துலேருந்து வரேன். இப்போங்க ஐயா, ஜோதிடத்தில் தசாபுத்தி பற்றி சொல்கிறாங்க. தசாபுத்தி என்னென்ன மாதிரி முக்கியத்துவங்களை கொடுக்கும், அதை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு. ஆன்லைன் எஸ்ஓடிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். தசாபுக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிடத்தில். இப்போ ஜோதிடம் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாதகம் அமையும். நம்ம பாவம் நிறையா பண்ணியிருந்தால் ஜாதகம் மோசமாக அமையும். இதே புண்ணியம் நிறையா பண்ணியிருந்தால் ஜாதகம் நல்ல யோகமாக அமையும். ஸோ அந்த அமைப்பை வச்சு ஒரு ராசி கட்டத்தை வச்சு ஒருத்தங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பிராப்தத்தை நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த பிராப்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு சூரியன் பலமாக இருக்குது, அப்போ அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது பிராப்தம். ஆனால் அந்த அரசு வேலை எப்போ கிடைக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தசாபுக்தி. அப்போ தசாபுக்திங்கிறது என்னென்னா, ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் தசாபுக்தி. அப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஜோதிடத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் ஆகுமான்னு கேட்பாங்க. ஆனால் கல்யாணம் நடக்கும்னு இருக்கும். ஸோ எப்போ நடக்கும்னு கேட்பாங்க. அப்போ தசாபுத்தி பார்த்து சொல்லணும். அதுவே வீடு கட்ட முடியுமான்னு கேட்பாங்க. வீடு கட்ட முடியும்னு சொல்லுவோம். பட் எப்போ நடக்கும்னு கேட்பாங்க. அது தசாபுத்தி பார்த்து சொல்லணும். குழந்தை பிறக்குமா, குழந்தை பிறக்கிற அமைப்பு இருக்குது, பிராப்தம் இருக்குது. அது எப்போ கிடைக்கும், 1 வருஷத்தில் கிடைக்குமா, 2 வருஷத்தில் கிடைக்குமா, அப்போ அந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பாக தசாபுத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனோட வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய அமைப்பே தசாபுத்தி தான். ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பார், திடீர்னு கீழே போயிடுவாங்க. ஒரு மனிதன் கீழ்நிலையில் தான் இருப்பான், திடீர்னு உயர்வான நிலைக்கு வருவாங்க. இது காரணமும் தசாபுக்தி தான். அப்போ ஒரு தசாபுக்தி நடக்கும்போது அந்த தசை அவங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமாங்கிறத கிரக வலிமை பாவ வலிமை வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட நன்மை தீமையை செய்யுங்கிறத பாவ தொடர்புகளை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ அதன் 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 அடிப்படையில் இதை எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு ஒரு நிகழ்வு எப்போதெல்லாம் அந்த தசாபுத்தியில் நடக்குங்கிறதையும் அதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ ஜோதிடத்தில் தசாபுத்திங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை தவிர்க்க முடியாத விஷயமும் கூட. இப்போங்க ஐயா, எந்த தசாபுத்தி இருக்கிறதுலையே நல்ல விஷயங்களை தரும்? பொதுவாக ஜோதிடத்தில் இந்த தசாபுக்தி வந்துட்டால் முழுவதும் நன்மையாக நடக்கும், இந்த தசாபுக்தி வந்துட்டால் முழுவதும் கெடுதலாக நடக்கும்னு எதையுமே சொல்ல முடியாது. எல்லா கிரகங்களுக்குமே ஒரு காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் கூட பிளைண்டாக சொல்லுவாங்க, சுக்கர திசை வந்துருச்சு அவங்களுக்கு என்ன, இனி எல்லாமே யோகமாக இருக்கும். கேது திசை வந்துருச்சு அவங்களுக்கு என்ன, எல்லாமே கெடுதல், அதை சில பிரச்சனைகளை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கவே கூடாது. அது பிளைண்டான ஒரு விஷயம். எப்பயுமே எந்த ஒரு தசாபுத்தி நடந்தாலும் அது ஜாதக ரீதியாக வலிமையாக இருக்கா, வலிமை குறைவாக இருக்கா, கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம முடிவே பண்ணணும். சுக்கர திசையில் நிறைய பேர் சொத்து இழந்து வீடு இழந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது திசையில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. இப்போ எல்லாமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். அந்த கிரக அமைப்பை பொறுத்து தான் எல்லா பலன்களுமே நடக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதான் சரியான மெத்தடும் கூட. ஒரு நிகழ்வை எப்படி துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுங்க ஐயா? பொதுவாக தசாபுக்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு குறிப்பிட்ட மாதத்துக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திர திசைன்னு எடுக்கும்போது 10 வருஷத்துக்கு இருக்கும், செவ்வாய் திசைனா 7 வருஷத்துக்கு இருக்கும், சுக்கர திசைனா 20 வருஷத்துக்கு இருக்கும். அப்போது ஒரு தசை நடக்கும்போது அந்த 20 வருஷமும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்காது. அந்த 20 வருஷத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் புத்தி நடக்கும். அந்த புத்தி தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ இதை ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட்டாக எல்லோரும் மனசில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு புத்தி நடக்கும் பொழுது அந்த புத்தி ஒரு சில புத்திகள் 6 மாதம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் இருக்கும், 3 வருஷம் கூட இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் எந்த நாட்களில் உங்களுக்கு நன்மை நடக்கும், எந்த நாட்களில் தீமை நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். அது ஈஸியாக எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் புத்திநாதன் யாரோ அவரோட பர்மிஷனில் தான் நடக்கும். அந்த புத்திநாதன் அலோவ் பண்ணால் தான் அந்த நிகழ்வே நடக்கும். அப்போ அந்த புத்திநாதனுடைய தொடர்பு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குன்னா அது எந்தெந்த நாட்களில் அந்த புத்திநாதனுடைய டாமினேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு குரு புத்தி நடக்குது அப்படின்னா, குரு அப்படின்னா வேலைக்கிழமை அர்த்தம். ஸோ அப்போ வேலைக்கிழமை நாளில் உங்களுக்கு முக்கியமான நிகழ்வு நடக்கலான்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் குருவோடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நாள் அந்த நிகழ்வு நடக்கலாம். அதுக்கப்புறம் குருவோடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள், இப்போ மிருகசீரிஷம், அஸ்தம், உத்ராடம், இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நாள் நடக்கலாம். அதுக்கப்புறம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர நாட்களில் கூட அந்த கிழமையில் டைமிங்குன்னு பார்க்கும்போது குரு ஹோரையில் அந்த நிகழ்வுகள் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சதுஸ்பாத கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அது குருவுடைய கரணம். அப்போ சதுஸ்பாத கரணத்தில் அவங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ இப்படி நட்சத்திரம், கிழமை, கரணம், இதெல்லாம் அந்த குருவோடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ
அந்த நாட்களில் அந்த குரு புத்தியோட பலன் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை குரு கெட்டு போயிருந்தால் கெடுபலன் நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் கெடுபலன் நடக்கும். குரு நல்லா இருந்து நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தசாபுத்தியில் ஒரு நிகழ்வு துல்லியமாக எப்போ நடக்கும்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக இதை டேட் வைஸ் நம்ம சொல்லிடலாம். இந்தந்த டேட்லலாம் நீங்கள் கவனமாக இருங்க, இந்தந்த மாதத்தில் இந்தந்த நட்சத்திரத்தில் கவனமாக இருங்க, இந்த ஹோரை டைமில் கவனமாக இருங்க, அல்லது ஒரு நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறத மிக அழகாக நம்ம சொல்ல முடியும். இப்போங்க ஐயா தசாபுத்தியில் வேதகன்னு நம்ம எப்படிங்க ஐயா பார்க்குறது? பொதுவாக இந்த ஜோதிடத்தில் வந்து தசாபுக்தியில் இந்த வேதகன் அப்படிங்கிற அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த வேதகன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு கிரகத்தோட தசை நடக்கும்போதும் ஒரு பர்டிகுலர் கிரகத்தோட புத்தி வேதகன் புத்தியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரிய திசை நடந்தால் சுக்கிரன் புத்தி வந்து வேதகனாக வரும். அதேமாதிரி சனி திசை நடந்தால் செவ்வாய் புத்தி வேதகனாக வரும். குரு திசை நடந்தால் சூரிய புத்தி வேதகனாக வரும். சந்திர திசையில் சூரிய புத்தி வேதகனாக வரும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேதகன் கிரகம்னு ஒன்று இருக்குது. அதனோட புத்தி நடக்கும்போது அது வேதகன் புத்தின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன போன ஜென்மத்தில் பாவம் பண்ணமோ அதுக்கான தண்டனையை மிக மோசமாக இந்த காலகட்டத்தில் ஒரு கிரகம் கொடுக்கும். அப்போ தண்டனை குறிப்பாக கடுமையான தண்டனை காலகட்டம் தான் வேதகன் புத்தி காலகட்டம். அப்போ அதில் நம்ம எப்படி தண்டனை அனுபவிப்போம்னா, என்ன கிரகம் நமக்கு புத்தி வேதகன் புத்தியாக வருதோ அந்த கிரக காரகத்துவத்தின் வழியாகவும், அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அதன் வழியாகவும் நம்ம தண்டனையை அனுபவிப்போம். ஸோ அப்போ அந்த வேதகன் காலகட்டத்தை நம்ம கடக்கணும் அப்படின்னா, வேதகன் புத்தியாக என்ன கிரகம் வருதோ அந்த கிரக காரகத்துவத்தை விட்டு கொஞ்சம் நாளைக்கு நம்ம விலகி இருக்கணும். அப்போ தான் நமக்கு நன்மை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனி திசை நடக்குது, செவ்வாய் புத்தி நடக்கும் பொழுது செவ்வாயுடைய பெயர் கொண்ட நபர்கள்ட்டிருந்து விலகி இருக்கணும். செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, செவ்வாய் கிழமன்னைக்கு பிறந்தவங்க, செவ்வாயோடைய எனர்ஜி கொண்ட இடங்கள், இப்போ செவ்வாய்னா ஜிம்முன்னு அர்த்தம். அப்போ சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும்போது ஜிம்முக்கு போகக்கூடாது. அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு போகக்கூடாது. அப்புறம் முருகன் பெயர் கொண்டவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கு நம்ம போய் தலையிடக்கூடாது. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அப்போ வேதகன் புத்தியை நம்ம சரியாக கையாளணும்னா, வேதகன் புத்தி கிரகம் யாரோ அந்த கிரகத்தோட காரகத்துவ விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி இருந்தாலே பெரிய பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்குது. ராகு கேது கூட இருக்குது. இப்போ ராகு திசையில் சூரிய புத்தி நடந்தால் சூரியன் தான் வேதகன். அதுமாதிரி கேது திசையில் சந்திர புத்தி நடந்தால் எனக்கு கேதுவுக்கு சந்திரன் வேதகன், அப்போ பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ இப்படி வேதகன் புத்தியில் எந்த காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு இருக்குது. அதுதான் பரிகாரமே. அதை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நடக்கும். இப்போது தசாபுத்திக்கு வந்து பரிகாரங்கள் இருக்குங்களா ஐயா? தசாபுத்திக்கு நிறையா பரிகாரங்கள் வந்து மிக அழகாக எடுக்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து தசாபுத்தியில் ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட தசாபுத்தி நடந்தாலும் சரி, நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, கெடுதலான தசாபுத்தியாக இருந்தாலும், அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் நட்சத்திர ரீதியான பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாநாதனோ புத்திநாதனோ எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர உணவை மாதம் மாதம் அந்த நட்சத்திரம் வரும்போது தானம் பண்ணிகிட்டே வந்தால் அவங்களுக்கு மேக்ஸிமம் எதுவும் பிரச்சனைகள் வராது. இது ஒரு பரிகாரமாக செய்யணும். அதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரம் நிறையா ஃபாலோ பண்ணணும். வாழ்வியல் பரிகாரம் என்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பர்டிகுலர் தசாபுத்தி நடக்கும். அந்த தசாநாதன் புத்திநாதன் வலிமையாக இருக்காங்களான்னு பார்த்துக்கணும். வலிமையாக இருந்தால் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் இயக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து புதன் புத்தி நடக்குது. புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஜாதகத்தில். அப்போ என்ன பண்ணணும், அவங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். அது ஒரு பரிகாரம். ஏன்னா நல்ல ஒரு கிரகத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு பரிகாரம் ஆகிடும். இதே வந்து ஒருத்தங்களுக்கு சனி புத்தி நடக்குது. சனி வந்து அவங்க ஜாதகத்தில் வீக்காக இருக்குது, கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்க வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் சனி புத்தி வந்ததுக்கப்புறம் வாக்கிங் போகும்போது தடுமாறி விழுந்து கால் உடைஞ்சு போகிறது, பிரச்சனையாகிறது, விபத்தை சந்திப்பாங்க. ஏன்னு பார்த்தா சனி கெட்டு போயிருக்கும். அப்போ அந்த புத்தி வரும்பொழுது அந்த செயல்பாடை நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும், சனி கெட்டு போயிருந்தால் சனி புத்தியில் வாக்கிங் போகாதீங்கன்னு சொல்லணும். இப்படி சில பரிகாரங்களை நாமளாகவே வாலண்டியராக செய்யணும். சில விஷயத்தை செய்யாமல் ஸ்டாப் பண்ணுறதே ஒரு பரிகாரமாக இருக்கும். இப்படி நிறையா பரிகாரங்கள் நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இப்போ ராகு புத்தி நடக்குது அல்லது கேது புத்தி நடக்குதுன்னா, ராகு கேதுக்கள் வந்து அந்நிய மக்களை சொல்லக்கூடிய அமைப்பு, அந்நிய மொழி பேசுகிறவங்க. அப்போ ராகு ஜாதகத்தில் பலமாக இருந்து ராகு புத்தி நடக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்நிய மொழி பேசுகிற மக்கள் வாழக்கூடிய இடங்களில் போய் வசிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்நிய மொழி கற்றுக்கணும். தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரி கற்றுக்கலாம். ஸோ இப்படி வாழ்வியலாகவும் சில பரிகாரங்கள் பண்ண முடியும், தாந்திரிகமாகவும் பண்ண முடியும். அதே மாதிரி ரிவர்ஸாகவும் சில பரிகாரங்கள் பண்ணலாம்.
அதேமாதிரி கோயில் பரிகாரங்கள் கூட இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கூட கதிர்வீச்சு இருக்கக்கூடிய கோயில்கள் தமிழ்நாட்டில், இந்தியா லெவலில் நிறையா கோயில்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து புதன் வந்து புஷ்கரம் வாங்கியிருக்கு, ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்போ புதன் திசை புதன் புத்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு அந்த புதன் திசை புதன் புத்தி நடக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம், பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போகலாம். இப்போ திவ்யதேச பெருமாள் கோயில் 108 கோயில் இருக்குது. அப்போ 108 பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது. ஸோ இப்போ காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரத்துலேயே வந்து 10க்கும் மேற்பட்ட திவ்யதேசம் இருக்குது. அடிக்கடி அங்கே போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நாம் அந்த விஷயங்களை இயக்கும் பொழுது, பரிகாரங்கள் செய்யும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி தசாபுத்தியில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்கள வந்து அந்த பிரச்சனையோட தாக்கத்தை குறைச்சி அவங்கள காப்பாற்ற முடியும். இதே இந்த கிரகம் இயற்கையாகவே ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் நம்ம பரிகாரம் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கிற நன்மையை நமக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி நிறைய நன்மைகளை நம்ம அனுபவிச்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஐயா இப்போ வந்து வாஸ்து நியூமராலஜி இது வந்து இந்த தசாபுத்தியில் பார்க்கணுங்களா ஐயா? இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல கேள்வி, முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இப்போ சில மனிதர்கள் வந்து சில இடங்களில் தோற்று போகிறதுக்கான காரணம், கீழே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடந்துட்டு வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த தசாபுக்திக்கு அந்த பெயரும் அவங்க வீட்டோட வாஸ்து, முக்கியமாக வாஸ்துன்னு பார்க்கும்போது அவங்க என்ன டைரக்ஷனில் வசிக்கிறாங்களோ அந்த தலைவாசல், இது வந்து அவங்களுக்கு ஒத்து போகிற வகையில் இருந்திருக்கும். ஆனால் ஒரு 40 வயசில் ஒரு தசை ஆரம்பிக்கும். அந்த தசைக்கு அவரோட பெயரும் ஆப்போசிட்டாக செயல்படும், அவருடைய வீடும் ஆப்போசிட்டாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சுக்கிர திசை ஒரு 40 வயசில் ஆரம்பிக்குது. சுக்கிர திசையில் சனி புத்தி வர டைமில் அவருக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்திக்கிறார். சுக்கிர திசையில் சனி புத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவர் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஏன் அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்னு பார்த்தா, இப்போ சனி அப்படிங்கிறது வந்து மேற்கு திசையை குறிக்கும். அவர் வந்து பிறந்ததிலிருந்தே மேற்கு திசையில் தான் வந்து அவர் வீட்டில் வசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பெயரை வந்து பார்த்திங்கன்னா பிச்சை முத்து அப்படின்னு அவருடைய பெயர். அப்போ சனியோட பெயரும் அவர் வச்சுருக்கார். அப்புறம் அதேமாதிரி வசிக்கிறதும் வந்து மேற்கு திசை பார்த்து வீட்டில் வசிக்கிறார். அவர் கரெக்டாக அந்த 40 வயசில் சுக்கிர திசையில் சனி புத்தி வரும்பொழுது அந்த பெயரும் அவருடைய வீடு மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த சனி புத்திக்கு பாதகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு சனி வேதகனால அப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக அவருக்கு கொடுக்குது. அப்போ அந்த நேரத்தில் மட்டும் அவரோட பெயரில் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு புனை பெயர் மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி பெயரை மாற்றணும். மாற்றிக்கிட்டால் தான் அந்த காலகட்டத்தில் அவர் அந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்க முடியும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் மட்டும் மேற்கு பார்த்த வீட்டில் வசிக்காமல் சுக்கிரனுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி வேறு டைரக்ஷனில் போய் வசிக்கணும். அப்போ தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும். அப்போ வாஸ்து நியூமராலஜியும் ஒவ்வொரு தசாபுத்தி காலத்திலையும் அந்த மனிதனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்கணும். இப்போ அந்த கிரகம் கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு யாருடைய வழிகாட்டுதலும் கிடைக்கலனா, பூர்வ புண்ணியம் சரியில்லைனா ஜோதிடரை பார்க்க மாட்டாங்க, ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த கெட்டுப்போன கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியே எல்லா அலைன்மெண்ட்டும் அவங்க வாழ்க்கையில் வந்துடும். அப்போ ரொம்ப பிரச்சனையை அனுபவித்து ரொம்ப கீழே போயிடுவாங்க. இதே நல்ல பூர்வ புண்ணியம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அந்த கிரகத்தை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து எப்படி அமைச்சிக்கிறது, நியூமராலஜி எப்படி அமைச்சிக்கிறது, என்ன மாதிரி கோயிலுக்கு போகிறது, இப்படி எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பிரச்சனை இருந்தால் அவங்க சரி பண்ணிக்குவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வாஸ்து நியூமராலஜி கண்டிப்பாக பார்க்கணும் தசாபுக்தியில். ஐயா இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா? நிச்சயமாக எடுக்கிறேன். தசாபுத்தி பற்றி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வகுப்பு எடுத்திருந்தேன். மறுபடியும் இப்போ நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான சப்ஜெக்டாக 15 டேஸ் வகுப்பாக எடுக்க போகிறேன். டெய்லியும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த வகுப்பு 21ஆம் தேதி ஜூலை மாதம் 21/7/2025 ஆரம்பிக்குது. இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாணவர்கள், புதிய மாணவர்கள், மாற்றுத்திறனாளி கட்டண சலுகையுடன் இந்த வகுப்பு நடைபெறும். இதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து அப்போ கரண்டாக நடக்கிற தசாபுக்தி என்ன மாதிரி பலன் கொடுக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இலவசமாக வகுப்புலேயே ஆராய்ந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் தசாபுக்தி பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அவங்களாம் தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நன்றி.